அதே மாதிரி முதல் நாள் மாதத்தில் முதல் நாள் கூட்டம் அது ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா, காலை நேரத்தில். அதனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லோரும் வாங்க. அதையும் கர்த்தர் நமக்கு ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. காலை நேரத்திலேயே ஆவியானவர் நம்மோடு கூட நல்லா பேசுகிறார். அதை எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த மாதத்துக்கே ஒரு பூஸ்ட் மாதிரி இல்லையா, அந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை கொண்டு நடத்தி தேற்றுகிறார். அந்த வார்த்தைகள் அந்த மாதத்தில் அப்படியே நடக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நம்ம நம்பி அதை விசுவாசித்து அதை வாயில் அறிக்கை பண்ணி அதில் நம்ம பிரயாணிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்குது. அல்லேலூயா. ஆமாம், அதை எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அதை செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு கூட்டமாக அதை இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். ஒரு சுருக்கமான ஒரு செய்தி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த நாளில். ஏற்கனவே இதை குறித்து நான் சின்னதாக ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அதை எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். குட் ஃப்ரைடே அன்றைக்கி ஆண்டவர் சூப்பராக பேசினார் நம்மோடு கூட. அல்லேலூயா. அப்படி தானா? ஆமாம், வந்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில் அதே மாதிரி இந்த உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம அநேக செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இதை ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாஸ்ட் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய தடவை நமக்கு டீச் பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால் மறுபடியும் நான் அதையே போட்டு விளக்க விரும்பலை இல்லையா. அந்த வார்த்தையே முதல்ல தவறான ஒரு வார்த்தை தான் அப்படின்னு, அதனுடைய அர்த்தம் என்ன, அது வேற ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய ஒரு பெயர் மருவி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும். ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னா, இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசரக்ஷன் டே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், அவர் உயிர்த்தெழுந்தனால நீங்கள் நானும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். அப்படிதானா? அவர் பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ இல்லையா, கிறிஸ்மஸ் நம்ம ரொம்ப சூப்பராக கொண்டாடுறோம். அவருடைய பிறப்பை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறோமோ அதை விட 100 மடங்கு சிறப்பாக கொண்டாட வேண்டிய நாள் எதுன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் நாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்றதெல்லாம் வேஸ்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறது நோக்கம், இந்த இடத்துல நம்ம அழைத்து வந்தது நோக்கமே என்னன்னா, அவர் அது எதை சார்ந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அவருடைய உயிர்த்தெழுதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6:5 வாசிங்க. இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் சொல்லுங்க. என்ன பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். அதில் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாருங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அதாவது அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி மரணித்தாரோ அதே போல நமக்கும் ஒரு நாள் என்ன இருக்கு சொல்லுங்க, மரணம் இருக்கு. அந்த மரணத்துல நம்ம எல்லாம் ஈக்குவலா இருந்தாலும், அவரை போலவே நம்ம மரணிச்சாலும் கூட அதே போல அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருப்போம், இணைக்கப்பட்டிருப்போம். ராமீன் சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா அதோட மீனிங்கே ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதலின் சாயல் அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ, உயிர்த்தெழுதலின் உடம்பு அந்த சாயல் அவருக்கு எப்படி எவ்விதமாய் கொடுக்கப்பட்டதோ அதே போல இணைக்கப்பட்டிருக்கோம்னா அதே போல நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் மொத்த அஸ்திபாரமே எதன் மேல நிற்குது அப்படின்னா, முதல்ல சொன்னேன், இந்த உயிர்த்தெழுதலின் மேலதான் என்ன பண்ணுது. இந்த அஸ்திபாரமே, நம்மளுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமே உயிர்த்தெழுதலின் மேலதான் இருக்குது. இந்த உயிர்த்தெழுதலை தான் உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளாக, உலகம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் பல நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, இதை மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இவங்கெல்லாம் சும்மா ஏதோ உதாரணம் விட்டுட்டு இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல் என்பது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இன்றளவும் பல நூற்றாண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நீங்க சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க வேதத்தின் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் சரி, இயேசு உயிரோடு கூட எழுந்தார் அப்படிங்கிறதற்கான சான்றுகள், பல சான்றுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லாது இருந்தால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டம், இது எல்லாமே ஒரு வீண். அப்படிதானா? நம்ம எதை சார்ந்துதான் ஓடிட்டு இருக்கிறோம்னா, இந்த உயிர்த்தெழுதலை கொண்டுதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஓட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம். அப்படிதானா? நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம்
15வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 15:14. பாருங்க, ரொம்ப சூப்பரா சொல்றாரு. கிறிஸ்து, ஆமா, அவர் எழும்பல அப்படின்னு சொன்னா நாங்க செய்கிற பிரசங்கமும் விருதா, நாங்க செய்யற பிரசங்கத்தை கேட்டு நீங்க நம்புற நம்பிக்கை விசுவாசமும் என்னது, வேஸ்ட் அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்க நம்புற நம்பிக்கையே, அவர் மேல வைக்கிற நம்பிக்கையே வீணா இருக்கும், வேஸ்டா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எழும்பல அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னும் பழைய பாவத்திலேயே தான் மரித்திருப்போம். அப்படிதானா? அவர் எழும்புனா மட்டும்தான் நமக்கு ஒரு பாவ மீட்பு இல்லையா, பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு அல்லது பாவத்திலிருந்து ஒரு மீட்பு அவருடைய உயிர்த்தெழுதல்ல தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து எழும்பல அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம பாவத்திலேயே தான் இருந்திருப்போம். அந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பே அவருடைய உயிர்த்தெழுதல்ல தான் என்ன பண்ணுது. அப்போ உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய பாவத்தின் மீட்பிற்கே அவருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப அடித்தளமா இருக்குது இல்லையா. அடுத்த வசனம் வாசிங்க, 18வது வசனம். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் என்ன பண்ணிருப்பாங்க, ஆமா, நித்திரை அடைந்தவர்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கெட்டு போயிருப்பாங்களே அப்படிங்கிறாரு. 4 சத்தியங்கள் அந்த இடத்துல அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானது, இதன் மேல ஏன் நம்முடைய முழு நம்பிக்கையும் ஏன் சார்ந்து இருக்குது அப்படின்னா, முதலாவது கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு எழும்பலன்னா நம்ம பண்ற பிரசங்கம், நம்ம வர்ற கூடுகை, இது எல்லாமே வீணா இருக்குமே அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, நம்முடைய விசுவாசமும் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க, நம்ம வைக்கிற நம்பிக்கை என்ன ஆயிருக்கும், வீணா இருக்கும். மூணாவது என்ன சொல்றாருன்னா, இன்னும் நம்ம பாவத்திலே தான் நம்ம பண்ணிருப்போம், இருந்திருப்போம், பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. நான்காவது, நித்திரை அடைந்தவர்கள் அல்லது மரித்தவர்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கெட்டிருப்பார்களே, அவர்களுக்கும் ஒரு மீட்பு இருந்திருக்காதே அப்படிங்கிறார். அப்ப உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லுங்க ரொம்ப 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 முக்கியமானது. அல்லேலூயா. இங்க இயேசு பிறந்தது முதல் அவர் எவ்வளவு முக்கியம், இயேசு பிறந்தது எவ்வளவு முக்கியமோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அவர் பிறந்து நமக்காக மண்ணுலையில மனித அவதாரம் எடுத்து வந்தாரோ, அதே போல நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு கூட எழும்புவதும் எப்படி பிறப்பு முக்கியமானதோ அதே போல அவருடைய உயிர்ப்பும் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை, இந்த உயிர்த்தெழுதலின் சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நெருங்கி போய் ரொம்ப பக்கத்துல போய் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய இடம், உணரக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய ஞான ஸ்நானம் என்கிறதான பகுதி. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் அந்த நோக்கம், இயேசு உயிர்த்தெழுதலுடைய அந்த நோக்கம், அதனுடைய சாரத்தை நம்ம இருக்கும்போது, நம்ம உயிரோடு கூட வாழும் போதே நம்ம அனுபவிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஞான ஸ்நானம். ஏன்னா அந்த ஞான ஸ்நானத்திற்குள்ள போகும்போது தான் நம்ம எதை கடந்து வர்றோம், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் அல்லது அதனுடைய எதை கடந்து வர்றோம் அப்படின்னு கேட்டா, எப்படி கிறிஸ்து மரித்தாரோ அதே போல நானும் மரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி கிறிஸ்து மரித்தாரோ அதே போல நானும் மரித்து, எப்படி கிறிஸ்து பழைய மனுஷனை கலைந்து மரணத்திற்கு ஆயுதமாக அவரை ஒப்பு கொடுத்து புதிய ஜீவனை, புதிய சாயலை பெற்றுக்கொண்டாரோ அதே போல என்னுடைய பழைய மனுஷனை மரணத்திற்கு ஒப்புவித்து கிறிஸ்து எப்படி எழுந்தாரோ அதே போல புதிய சாயலோடு கூட நான் எழும்புறேன். அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய என்னது அர்த்தம் இல்லையா. உயிர்த்தெழுதலுடைய அந்த ரொம்ப நம்ம டேஸ்ட் பண்ற இடம் எது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம வாழ்க்கையில நடக்கிறதான ஞானஸ்நானம் என்கிறதான பகுதியில். அப்படிதானா? ஒரு பகுதியை நீங்க வாசிங்க, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ரோமர் 6:5. கவனிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானபடினால் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்ப உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு இப்ப நம்ம வசனத்தை வாசிச்சிட்டோம் இல்லையா. அப்ப உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்.
உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது அது நம்மளை குறித்து தான் சொல்லுது இல்லையா? நம்ம தான் இணைக்கப்பட்டிருப்போம்னு சொல்லுது. ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எடுத்து வாசிங்க, முந்தின வசனம் வாசிங்க, 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்ன போட்டிருக்குது? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னது வந்துருச்சு பார்த்தீங்களா வசனத்திலேயே? அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், அந்த சாயலை தரித்து கொள்ளுகிறவர்களாய். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல்ல ஒரு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புதிய சாயல் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க ஐயா. ஒரு புதிய ஜீவியம் இல்லையா, புது ஜீவன் நமக்குள்ளாக கொடுக்கப்படுது. நம்ம இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லிட்டு இல்லையா, அது ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சிட்டு அதை ஜாலியாக கொண்டாடிட்டு அப்படி போகிற பண்டிகை கிறிஸ்தவர்களே அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட எது முக்கியம் அப்படின்னா, நீங்களும் நானும் உயிர்த்தெழுதல்ல பங்காளிகளாய் மாறணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்துட்டார், அவர் வேலையை முடிச்சிட்டார், அவர் ஜெயித்து எழுந்துட்டார். ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு கூட எழும்புவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படி ஒரு புதிய ஜீவனோடு ஒரு புதிய சாயலோடு எழும்பினாரோ, அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் புதிய சாயலை தரித்து எழும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் பிறப்பு பூமிக்கு எப்படி முக்கியமானதோ, அவர் எனக்குள் பிறந்தார், எனக்குள்ளாக இந்த பூமிக்காக பிறந்தார் அப்படிங்கிறத விட எனக்காக, என் ஆத்துமாவுக்காக அவர் பிறந்தார், இயேசு உயிரோடு கூட எழும்பினார் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு முன்னாலேயும் இயேசு உயிரோடு கூட எழுந்ததற்கு பின்பதாகவும் அநேக உயிர்த்தெழுதல்கள் இந்த வேதத்தில் நடந்திருக்கு. அப்படிதானா? ஒரு வேத அறிவுக்காக நான் சொல்கிறேன். சில உயிர்த்தெழுதல்களை மாத்திரம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். எடுத்து வாசிக்க வேண்டாம், நிறையா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 17லிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அங்கே சாரிபாத் விதவையினுடைய மகனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல வாசிக்கலாம் இல்லையா? அதே போல் நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் வந்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் சுனேமியாள் அவளுடைய பிள்ளையை மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, எலிசாவின் கல்லறையின் மேலே கிடத்தப்பட்ட இல்லையா, நமக்கு தெரியும் அந்த சரித்திரம் இல்லையா, கல்லறையின் மேலே கிடத்தப்பட்ட ஒரு சடலம் இல்லையா, ஒரு மனிதன் உயிரோடு கூட எழும்பினதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வல்லமையில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வந்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எவிருவனுடைய மகள் இயேசுவினால சொல்லுங்க, இயேசுவே தொட்டு உயிரோடு கூட எழுப்புனதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் லூக்காக்கு வந்தீங்கன்னா, 7வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அங்கே நாயின் ஊரில் ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான், உயிரோடு கூட எழும்பின சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. லூக்காக்கு அப்புறம் அப்படி நீங்கள் யோவான் வாங்க, அப்படியே ஒவ்வொரு அதிகாரமாக வாங்க. யோவானுக்கு வந்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் லாசரு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இல்லையா, லாசரு உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் அடுத்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 36லேருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, தபித்தாள் என்கிற தொற்காள் எப்படி உயிரோடு கூட எழுப்பப்பட்டாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 20வது நடபடிகள் இல்லையா, 27லேருந்து 12 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, ஐத்துகு என்கிறதான ஒரு வாலிபன், யார் அவரு சொல்லுங்க, மேலே இருந்து கீழே விழுந்து செத்தவர் இல்லையா, பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருந்தவர் என்ன பண்ணிட்டார், தூங்கிட்டார், தூக்கம் வந்துருச்சு பாருங்க இல்லையா. எல்லாம் நம்மளை மாதிரி தான் இருக்கிறார் போல பாருங்க, அவரோட பிரசங்கத்துக்கே அப்படி தூங்கி விழுந்திருக்கிறார் பாருங்க இல்லையா. ஐத்து என்கிற வாலிபன் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்க போது விழுந்து என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார் இல்லையா. அப்போ பவுல் அவனை என்ன பண்ணுறார், தொட்டு ஜெபம் பண்ணி உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு உயிர்த்தெழுதலை நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாருங்க, இதெல்லாம் குறைஞ்சது இன்னும் நிறையா இருக்குது, இது குறைஞ்சது ஒரு 8 ஏதாவது நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. இந்த உயிர்த்தெழுதலுக்கும் இந்த வேதத்தில் இருக்கிறதான இந்த உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு உயிரோடு கூட எழுந்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் எப்படி இவங்க எழுப்பப்பட்டாங்கன்னா, எந்த சாயல்ல அவங்க மரித்தார்களோ, எப்படி சுபாவத்தில் அவர்கள் மரித்தார்களோ அதே சுபாவத்தில் தான் அவங்க எழுந்தாங்க. அதே சரீரத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, எழும்புனாங்க. அதே பழக்க வழக்கம் எதுவுமே மாறல. இறந்தாங்க, உயிரோடு கூட எழுப்பப்பட்டாங்க. அந்த உயிர்த்தெழுதின் மூலமாக அவர்களுக்குள்ள என்ன ஆகல, எந்த ஒரு மாற்றமுமே என்ன செய்யல, நடக்கல. இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த உயிர்த்தெழுதல் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்திருந்தாலும் கூட மறுபடியும் அவர்கள் எதற்குள்ளாக தான் போயிருப்பாங்க சொல்லுங்க? மரணத்திற்குள்ளாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு நாளில் அற்புதத்தின் மூலமாக உயிரோடு கூட எழுந்துச்சிட்டாங்க. ஆனால் அது நிரந்தரமான உயிர்த்தெழுதல் இல்லை. மறுபடியும் அவங்க எங்கே தான் போகிறாங்க, மரணத்திற்குள்ளே போகிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அப்படி அல்ல. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் எப்படி அவர் மரணத்திற்குள்ளாக போனாரோ, எப்படி அவர் மரணத்திற்கான சரீரத்திற்குள்ள மரணித்தாரோ, அதே போல அவர் உயிரோடு கூட எழும்பல. ஒரு புதிய சாயலை பெற்று அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஒரு புதிய ஜீவனை பெற்று அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒரு புதிய சாயலையோடு கூட அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் மரணத்திற்குள்ளாக அல்ல, அவர் நித்தியமாய் ஜீவிக்கிற தெய்வமாய் எழுந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம். ராமன் சொல்லலாமா? இதை குறித்து அப்போ இயேசு ஒரு புதிய சாயலோடு கூட எழும்பி வந்தார் அப்படின்னா, அவர் எந்த சாயலோடு எழும்பி வந்தார், எப்படிப்பட்ட சாயலோடு எழும்பி வந்தார் அப்படிங்கிறத நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். இல்லையா? வாசிங்க சங்கீதம் ஒரு 2-3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அதற்கப்புறம் நான் செய்திக்குள்ளாக நான் போகிறேன். சங்கீதம் 22வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 22:16. பாருங்க, அவருக்கு எப்படி நடந்தது அப்படின்னா, மரணம் என் கைகளையும் என் கால்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவ குத்தினார்கள்னா அதை குத்திட்டு விடுறது இல்லை, இங்கிட்டு குத்தி இந்த சைடு வெளியே வர்றது. இல்லையா? உருவ இல்லையா, ஊடுருவி என்ன பண்ணாங்க, குத்தினார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர் சரீரம் எப்படிப்பட்டதாய் மரணித்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சகரியா 12:10. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து போதும் குத்தினார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின புஸ்தகம், யோவான் 20வது அதிகாரம் 25லிருந்து 29 வரை. யோவான் 20, 25லிருந்து 29. கைகளையும் விலாவையும் அவர்கள் காண்பித்தார். ஆணிகளினால் உண்டான, பாருங்க அவர் சரீரம் எப்படி இருக்கு இப்ப அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆணிகளால் உண்டான காயத்தை கண்டு சமாதானம் என்றார். என் கைகளை பார். பிரதியுத்தரமாக அல்லேலூயா. அப்ப பாருங்க, காயங்கள் அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்ல.
காயங்கள் தழும்புகள்லாம் என்ன ஆயிருக்குன்னா அப்படியே இருந்திருக்கு. வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அவர் மரணிக்கும் போது இருந்த காயங்கள் அப்படியே என்ன பண்ணியிருக்குன்னா உயிரோடு கூட எழும்புனதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், உயிர்த்தெழுந்த சாயல், ஒரு புதிய சாயல் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அந்த புதிய சாயல்ல இந்த காயங்கள், இந்த தழும்புகள்லாம் மறைஞ்சு போகலை. அதுக்கு தான் இதெல்லாம் வாசிக்க சொன்னவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. புதிய சாயலை பெற்றுக்கொண்டது என்னமோ உண்மைதான். ஆனா அவருடைய பழைய சாயலில் இருந்ததான தழும்புகள்லாம் என்ன செய்யல, அது மறைந்து போகல. அதனாலதான் சொல்றாரு, இந்த தழும்பெல்லாம் பாரு, இந்த காயத்துக்குள்ள என்ன பண்ணு, உன் விரலை விட்டு. ஒரு காயம் நமக்கு ஒரு குத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னா 8 நாள்ல யாராவது கையை விட்டு பாருன்னு நம்ம சொல்லுவோமா? கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலாக. நம்ம இது நமக்கு ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கு. யாரையாவது போய் என் கையை உன் விரலை உள்ளே விட்டு பாரு நம்ம சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம் சொல்லுங்க? அது என்ன இருக்கும், ஒன்று புண்ணா இருக்கும், இல்லை நம்ம கட்டு போட்டிருப்போம் புண்ணா இருக்கும், வேதனை வலி இருக்கும் இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? வேதனை வலி. யாருமே என்ன செய்ய முடியாது, நம்மளே நம்மளுடைய காயத்தை என்ன செய்ய முடியாது, தொடக்கூட முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, உன் கையவே நீ என்ன செய்ய, உரல என்ன பண்ணு, உள்ள விட்டு பாரு, என் காயத்தை தொட்டு பாருங்கிறாரு. அப்ப புதிய சாயல்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுல வேதனை இருக்காது, வலி இருக்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் சாயல், கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அதுல எந்த விதமான வேதனையும் இல்லை, வலியும் இல்லை. அல்லேலூயா. இந்த சாயல் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படும் ஒரு நாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின புஸ்தகம். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதா இருந்தது? 24வது அதிகாரம் 39-40. லூக்கா 24 39 40. பாருங்க, ரெண்டாவது அண்டர்லைன் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் காண்கிறபடி எனக்கு என்ன இருக்கு, மாம்சமும் என்ன இருக்கு, எலும்புகளும் இருக்கிறது. கவனிங்க. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த உயிர்த்தெழுதலின் சாயல், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாயல், அதுல என்ன இருந்ததுன்னா, என்ன இருந்தது, மாம்சமும் இருந்தது, ஃப்ளஷும் இருந்தது, போன்ஸும் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வேதனை வலி இல்லை, அது முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன இருந்ததுன்னா, மாம்சமும் இருந்தது, எலும்புகளும் என்ன இருந்தது. இது ரொம்ப வினோதமா இருக்கு பாருங்க. இந்த உருவம் அப்படியே தான் இருந்தது. அவர் ஆவியா வரல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆவி போல அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க இல்லையா? அதனாலதான் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எனக்கு என்ன இருக்கு, எலும்பு இருக்கு, செக் பண்ணி பாரு அப்படிங்கிறார். மாம்சமும் இருக்கு, எலும்பு இருக்குங்கிறார். அவர் ஆவியா வரல. ஏதோ இந்த காலத்துல சினிமாவில் காட்டுற மாதிரி ஏதோ புகை மாதிரி அப்படிலாம் ஒரு ஆவியாலாம் வந்து என்ன செய்யல, நிக்கல. லிட்ரலா நம்ம எப்படி உயிரோடு கூட இப்ப இருக்கிறோமோ அதே போலதான் இருந்தார். மாம்சமும் இருந்தது, எலும்பும் இருந்தது. ஆனா அது ஒரு மறுரூபமான சரீரமா இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய புத்திக்கு இது ஒரு எட்டாத ஒரு காரியமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த சாயலை இன்னும் பார்க்கல கண்ணால. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே சீஷர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த சரீரத்தை அவங்க, அந்த சாயலை உயிரோடு கூட இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. நம்மெல்லாம் இன்னும் பார்க்கல. அதனால இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றது, இதை நம்ம எப்படி கிரகிக்கிறதுனே நமக்கு ஒரு வேளை புரியாம இருக்கலாம். இது சற்று வித்தியாசமான வினோதமான ஒரு சாயல் தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த சாயல் தான் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு உயிர்த்தெழுந்த சாயல். அல்லேலூயா. இதுக்கு மாம்சமும் இருக்கு, எலும்பும் இருக்கு. ஆனா பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயே வர முடியுது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இது நம்மளால கிரகிக்க முடியாத ஒரு சாயல். இந்த சாயலை உங்களுக்கு எனக்கு அவர் தர இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது பூமிக்குரிய சாயல் அல்ல, இது பூமிக்கு ஒப்பான ஒரு உருவம் அல்ல, இது பூமிக்கு ஏற்ற ஒரு சாயலே அல்ல, இது பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு சாயல். அல்லேலூயா. இது பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு சாயல் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. மூன்றாவது, அவருடைய சாயல் எப்படிப்பட்டதா இருந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 24:36. உங்களுக்கு சமாதானம் என்றார். கவனிங்க, நம்ம போல எலும்பு மாம்சத்தோட அவர் இருந்தாலும் பூட்டப்பட்ட அறைக்குள்ள என்ன பண்ணார்? நான் சொன்னது போல இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் பார்க்கும் போதே மறைந்து போனார். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணார்? மறைந்து போறார். நினைச்சா போறாரு, நினைச்சா வர்றாரு. அல்லேலூயா.
இதில் இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த மறுரூபமாக்கப்பட்ட சாயல்ல அவர் சாப்பிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி, இது ஏதோ அவர் பசியில் அல்லது அவர் தேவைக்காக சாப்பிட்ட மாதிரி தெரியல, ஆனால் என்னால் சாப்பிட முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணார், செஞ்சு காமிச்சார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புதிய சாயல் அவர் கூடவே இருந்தது. அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியம் பாருங்க, அவரை தொட முடியுது, காணாம போறாரு, உள்ள அவரால் வர முடியுது, திடீர்னு மறைஞ்சு போறாரு. ஒரு புதிய மகிமையடைந்த சாயல் அவர்கள் பார்த்து பிரமித்தடைந்து நின்றார்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய சாயல் அல்ல, அது பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு சாயல். ஆமென். இந்த சாயல் ஒரு நாள் நமக்கு நிச்சயமாய் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நம்பிக்கையில தான் நம்ம விசுவாசத்தின் ஓட்டமே அடங்கியிருக்கு. அல்லேலூயா. இந்த சாயல் ஒரு நாள் மறித்து ஒண்ணுமில்லாம மண்ணுக்கு மண்ணா போகும். ஆனா புதிய சாயலை இவர் தரும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அதே சாயல் உங்களுக்கு எனக்கு அவர் தர இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போலவே இருக்கும்படி, இல்லையா, நம்மளை சிருஷ்டித்ததின் படைப்பே எப்படின்னா அவரை போலவே தான் என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். இப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நமக்கு ஒரு சாயலை அவர் மறுபடியும் நம்மளை புதிய சிருஷ்டிக்குள்ளாக நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் பாருங்க, வருங்காலத்துல இயேசு வருகையில காணப்பட்டா அல்லது நாம மரித்து உயிரோடு கூட எழும்பப்படும் பொழுது ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய சாயல் எப்படி நம்ம உயிரோடு கூட எழும்பும் போது நமக்கு தரப்படுகிறதோ அதே போல நம்ம இப்ப உயிரோடு கூட இருக்கும் போதே நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம்னா, நான் ஒரு புதிய சாயலை தரித்து கொண்டவனாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அல்லது நான் ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக தான் இப்பொழுதே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. மரித்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது அது வேற, அது லிட்டரலா பிசிக்கலாவே கிடைக்கும். ஆனா இப்போ எண்ணத்துல, மைண்ட்ல நமக்கு எப்படி இருக்கணும்னா, இப்பொழுதே எனக்கு அந்த ஒரு புதிய சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே எனக்கு ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஜீவனை நான் கலந்துட்டேன், பழைய சுபாவத்தை பழைய மனுஷனை நான் சாவடிச்சிட்டேன், இப்போ எனக்கு ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டு அதில் நான் நடந்துட்டு இருக்கிறதான ஒரு எண்ணம் இப்பொழுதே நமக்கு தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம், ரொம்ப தெளிவா சூப்பரா போட்டுருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்ப கவனிங்க, இது எதை குறித்து சொல்லுதுன்னா, நீங்க மரித்து உயிரோடு கூட எழுந்ததை பத்தி பேசல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போதே இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா, இல்லையா. புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே நம்ம ஒரு சிருஷ்டிக்கப்பட்டுட்டோம் இல்லையா. ரெண்டாவது ஒரு சிருஷ்டிப்பு நமக்கு ஆண்டவர் அவரை போலவே சாயல் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல பாருங்க, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருந்தாலே அவனுக்கு என்ன கொடுக்கப்படுதான் சொல்லுங்க, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மாம்சத்துல பிறந்தோம், அந்த பிறப்பு எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா பாவத்துல பிறந்தோம். அல்லேலூயா. அப்படிதானா வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையா, பாவத்துல கர்ப்பம் தரித்தாள் இல்லையா, பாவத்துல நீங்கள் நானும் பிறந்தோம். ஆனா நமக்குள்ள உயிர்த்தெழுதல் நடப்பதற்கு முன்பதாகவே நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி கொடுக்கப்படுது. அது எப்ப கொடுக்கப்படுதுன்னா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அதனாலதான் நான் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், ஞான ஸ்நானத்துல ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சாயல், ஒரு புதிய ஜீவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளுடைய பிறப்புக்கும் நம்முடைய இறப்பு உயிர்த்தெழுதலுக்கும் நடுவுல நம்ம புது சிருஷ்டியாக மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க மறுபடியும். அத இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. என்ன ஆயிடுச்சு? எல்லாம் புதிதான். நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போச்சா? உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பழையவைகளையும் ஒளிந்து போய் ஒரு புதிய சிருஷ்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஸ்டிக்கரை மாத்துறது அல்ல. அரசாட்சியர்கள் ஆளுகை செய்வர்கள்லாம் பாருங்க, ஒருத்தவங்க வந்தால் ஒரு திட்டம் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே திட்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு இந்த மூஞ்சி ஸ்டிக்கர் என்ன பண்ணுவாங்க, ஒட்டிடுவாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது பாருங்க. ஸ்டிக்கரை மாற்றுறது அப்படின்னா ஏதோ பேரை மாற்றுறது அல்ல இல்லையா. இப்போ சண்முகமாக இருந்தாங்க, ஆண்டவர் வில்லியம் என் மந்தையை மெய்ப்பாயாகன்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவர் வில்லியம்ஸை மாற்றிட்டார். அதனால நான் என்ன பண்ணுறதுனா வில்லியம்ஸை மட்டும் வச்சுக்கிறது இல்லை இல்லையா, பேரை மாற்றுறதுனால என்ன ஆகுறது இல்லை. அதனால தான் பாருங்க பேரை கூட எடுக்கல, அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. நம்ம தலைமை போஸ்ட்டை பாருங்க இல்லையா, விஜயராகவன் அப்படின்னு அப்படி தான் வச்சுருக்குறாங்க. பேரை எதை எடுத்து மாற்றுறதுனால ஒன்றும் சொல்லுங்க
நான் மாத்துறது நல்லதுதான், சந்தோஷம் தான், தப்பு இல்லை. ஆனால் வெறும் பேரை மாத்திர ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரு ஸ்டிக்கர் மட்டும் மாத்திர அனுபவம் இல்லை, எனக்குள்ள ஒரு புதிய சாயல் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு புதிய ஜீவன் எனக்குள்ள என்ன பண்ணுது சொல்லுங்க, கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிசிக்கலா பார்த்துட்டோம் இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதா இருக்கும்ட்டு. ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க இருக்கிறேன். கவனிங்க, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7. இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதா இருக்கும், ஆவிக்குரிய ரீதியா எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நீங்க நல்லா பார்க்க இருக்கிறோம். ரோமர் 6, 5, 6, 7 வாசிங்க. கவனிங்க, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அடுத்து அதான் முக்கியம், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அண்டர்லைன் பண்ணுங்க. முதலாவது நம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி இருக்கு அப்படின்னா, பாவத்திற்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விடுதலை, விடுதலை. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், the lightness of resurrection will have a new released life. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை இந்த புதிய சரீரத்திற்கு உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு என்ன இருக்குதுன்னா, ஒரு புதிய விடுதலை இருக்கு. என்ன விடுதலை அப்படின்னா, பாவத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை இருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த மாம்ச சரித்திரத்தில் எப்படின்னா, எப்பனாலும் நம்ம என்ன செய்யலாம்னா பாவத்திற்குள்ளாக போவதற்கு சொல்லுங்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நம்ம எப்பனாலும் பாவத்தில் மறுபடியும் போய் உள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இது ஒரு முற்றிலுமாக நித்தியமாக எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பாவத்திற்கு செத்து முழு விடுதலையாக கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப முதல் காரியம், இந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல முதல் காரியம் நம்ம பார்க்கிறது, பாவத்திற்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்ட சாயல் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, 4வது இதில் வாசிங்க. அது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு போட்டிருக்கோம் பாருங்க. எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. பாருங்க, புதிதான ஜீவன் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விதமாய் நீங்களும் நான் என்ன செய்யணும்னா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிதான ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய சாயல் ஆல்ரெடி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. 2வது பாருங்க, முதல்ல பார்த்தோம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு சாயல் நமக்கு கொடுக்கப்படுது. 2வது அந்த அந்த சாயல் விடுதலையாக்கப்பட்ட ஒரு சாயல் மாத்திரமல்ல. ரோமர் 6, 10, 11 வாசிங்க. 6, 10, 11. பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது யாருக்கென்று பிழைத்திருக்கிறார்னா சொல்லுங்க, தேவனுக்கென்று என்ன பண்றார், பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். என்னுடைய அந்த சாயல்ல உயிர்த்தெழுதல் சாயல்ல முதல்ல நடக்கிறது என்னன்னா, பாவத்திலிருந்து எனக்கு முற்றிலுமான ஒரு விடுதலை கிடைக்கிறது. 2வது விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்ன செய்யுதுன்னா, கல்லறையை புரட்டி விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, புதிய ஜீவன் உள்ளவனாய் கர்த்தருக்காய் வாழும்படி என்னை பிழைத்திருக்கிற பண்ணுகிற ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அவருக்காய் பிழைத்திருக்கும்படி அப்படின்னா அவருக்காக வாழும்படி இல்லையா? எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்படுறது அப்படிங்கிறதுல அவருக்காய் வாழும்படி எனக்குள்ள ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. a new revived life. முதல்ல பார்த்தோம் ஒரு ரிலீஸ்டு லைஃப், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜீவன் கொடுக்கப்படுது. 2வது ஒரு ரிவைவ்டு லைஃப் அப்படின்னா ஒரு புதிய வாழ்க்கை அவருக்கென்ற வாழ்வதற்காக ஒரு புதிய ஜீவன் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நான் என்ன பண்ணேன்னா மரித்து கிடந்தேன். அந்த என்னுடைய பழைய எஜமா என்னை போட்டு என்ன பண்ணான்னா அடிப்பான், இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவான். அவன் என்னை காசு கொடுத்து வாங்கிட்டான்.
இதுல இருந்து என்னை விடுதலையாக்க இயேசு வந்தார். இயேசு என்னை விடுதலையாக்கினார். அவர் விடுதலையாக்கிட்டு அவர் எனக்கு என்னன்னு போகல, என்னை விடுதலையாக்கி விட்டுட்டு அவர் எனக்கு என்னன்னு போகல இல்லையா, சும்மா விடுதலையாக்கிட்டு போகல, மறுபடியும் அவருக்காக வாழ்வதற்கு எனக்குள்ள ஒரு புதிய ஜீவனை அவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுவுக்காக பிழைத்திருக்கும்படி அவர் செய்கிறார். அல்லேலூயா. there is a new revival in me. எனக்குள்ளாக ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜீவன் வேலை செய்யுது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? அவருக்காக பிழைத்திருக்கும்படி, அவருக்காக வாழும்படி இந்த ஜீவன் நம்மளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீ 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நீங்க என்ன பண்ணணும்? எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக இதை சொல்லிட்டு போறாதீங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் நினைக்கணும். எதை நினைக்கிறோமோ இல்லையோ, நான் அடிமை அல்ல, விடுதலையாக்கப்பட்டவன். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். என்னன்னா, நான் அடிமை அல்ல. என்னை ஒரு காலத்தில் ஒருத்தன் அடிமையாக்கி வச்சிருந்தா, அதை விடுதலையாக்கி என்னை கொண்டு வெளியே கொண்டு வந்தார் ஒருத்தர். விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவருக்காக நான் வாழும்படி என்னை பிழைத்திருக்க பண்ணுகிறாருங்கிற எண்ணம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வேணும். அதான் வசனம் சொல்லுது, நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல மைண்ட் செட்டை மாத்துங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. மைண்ட் செட்டில் முதல்ல விடுதலையை கொண்டு வாங்க. மனது எப்படி இருக்கோ, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை ஜீவியமே இருக்கும். இல்லையா? இன்னும் நான் விடுதலையாக்கப்படலை, இன்னும் நான் ஒரு மாதிரி தான் இருக்கிறேன், இன்னும் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால அதில் இருந்து என்ன செய்ய முடியாது? விடுதலையான சுபாவத்தில் நம்மளால வாழவே முடியாது. அப்படிதானா? அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்க அவருக்காக பிழைத்திருக்கும்படி உங்களை அவர் பிரித்துட்டார் இல்லையா, உங்களுக்காக ஒரு புதிய ஜீவனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணுனாதான் விடுதலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்ற வசனமே சொல்லுது, ஒரு மனிதன் தன்னை என்னவாக எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான் இல்லையா. வேதம் சொல்லுது, என்னவாக நம்ம இருக்கிறோமா, இயேசு என்னை விடுதலையாக்கிட்டார் இல்லையா, எனக்கு ஒரு புதிய சாயல் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது, அவருக்குள்ள நான் பிணைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வேணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசிங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், விடுதலையாக்கப்பட்ட சாயலாக இருக்கிறது. இரண்டாவது, உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்படியாக அவரோடு கூட பிணைக்கப்பட்ட ஒரு ஜீவன் எனக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, ரோமர் 6:13 வாசிங்க. ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, நீதிக்கென்று உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படின்னா ரைச்சியஸ் லைஃப், இந்த புதிய சாயல்ல, இந்த புதிய ஜீவன்ல அவர் கொடுக்கிற இந்த புதிய வாழ்க்கையில மூன்றாவது நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ரைச்சியஸான ஒரு லைஃப், ஒரு நீதியின் வாழ்க்கையை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இது பழைய சாயல்ல, பழைய மனுஷன்ட்ட இது கிடையாது. இந்த புதிய சாயல், புதிய மனுஷன்ட்ட ரைச்சியஸ் லைஃப் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு நீதியுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை. முதல்ல பார்த்தோம் ரிலீஸ்டு லைஃப், ரெண்டாவது ரிவைவ்டு லைஃப். இந்த 3 R ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலீஸ்டு லைஃப், ரிவைவ்டு லைஃப், ரைச்சியஸ் லைஃப். ரைச்சியஸ் லைஃப்னா நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உங்க அவயவங்களை ஒரு காலத்துல நீங்க எதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா, வசனம் சொல்லுது, அநீதிக்காக பயன்படுத்திங்க. உங்க எஜமான் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, அவன் அநீதி உள்ளவனா இருந்தான். அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறான். அவன் போய் என்ன பண்ணுவானா, ஒரு சிகரெட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னான்னா நீங்க வேற வழியே இல்லாம போய் வாங்கிட்டு வருவீங்க. அவன் போய் இந்த ஒரு அநீதியான காரியத்தை செய் அப்படின்னு சொன்னா, இந்த அநீதியான காரியத்தை எதிர்த்து கேள்வி கேட்காம நீங்க அப்படியே அவன் செய்யறது என்ன பண்ணுவாங்க சொல்றத. ஏன்னா அவனுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க. ஆனா ஒருத்தர் வந்தார், என்னை விடுதலையாக்கினார். அவர் விடுதலையாக்கினது மட்டுமல்ல, எனக்குள்ள ஒரு புதிய ஜீவனையும் கொடுத்தார். எனக்கு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எனக்கு ஒரு ரைச்சியஸ் லைஃப்க்குள்ள என்னை நடத்துறார். ஒரு நீதியின் பாதையில நடத்தும்படியாக அவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆனால் பாருங்க, இப்போ நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும், நான் அடிமை இல்லை. நான் ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமையாய் கிடந்த என் எஜமா பாவியாக இருந்தான், அதனால நானும் பாவியாக இருந்தேன். என் எஜமா என்ன சொன்னாலும் நான் செய்கிறவனாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு எஜமான், புது எஜமான் என்னை விலை கொடுத்து வாங்கிச்சாரு. இந்த எஜமான் எப்படிப்பட்டவர்னா, இவர் ஒரு நீதிபரராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரைச்சியஸாக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல சொல்லுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல என்ன பண்ணுங்க, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரைச்சியஸாக இருக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப பரிசுத்தராக இருக்கிறேன், அதனால நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், இப்போ நீ எனக்கு சொந்தமான பிள்ளையா இருக்கிற, இப்போ நீயும் பரிசுத்தமாய் வாழு. அல்லேலூயா. சொல்றாரு, அவன் உங்ககிட்ட சொல்றாரு, உன்னோட அதே ஆயுதம் தான், அதே அவயவம் தான், சேம் ஆர்கன்ஸ் தான், அதே அவயவங்கள் தான் நீ இப்ப அநீதிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த. இப்ப நீ என்ன பண்ணு, உன் அவயவங்களை ஒன்றும் மாற்ற தேவையில்ல, அதே அவயவங்கள் தான், ஆனா நீ இப்ப நீதிக்காக பயன்படுத்து. ஏன் வசனம் சொல்லுது, இப்ப நீ நீதிக்காக பயன்படுத்து. எதுவும் மாறல இல்லையா? சரீரம், அவயம் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சரீரமோ, ஞானஸ்நானம் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் மூக்கு ஏதாவது மாறிக்கிறதா, கலராக வந்துடுறோமா வெளியே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதே சரீரம் தான் இல்லையா? அதே சரீரம் அப்படியே தான் நம்ம வெளியே வர்றோம், பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஜீவனை பார்த்து சொல்லணும், இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் பார்க்கறதுக்கு என்னமோ அதே மாதிரி தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இப்போ இவன் பழைய எஜமானுக்கு வேலைக்காரன் இல்லை, இப்போ ஒரு புதிய எஜமானை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ ஆண்டவர் விடுதலையாக்கினாரா அல்லது இரண்டாவது விடுதலையின் எண்ணத்தை வச்சுக்கோன்னு சொல்ற. முதல்ல பாருங்க, விடுதலை ஆக்குறாரு. ரெண்டாவது விடுதலையின் எண்ணத்தை, நான் விடுதலை ஆக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு தெரியாத, நான் விடுதலை ஆக்கப்பட்டவன் அப்படிங்கிறதான எண்ணத்தை முதல்ல டெய்லி யோசிச்சுட்டேரு அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு. மூணாவது, அவரே நமக்கு எஜமானாக மாறுகிறார். அல்லேலூயா. விடுதலை ஆக்கிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டு அம்போன்னு விட்டுட்டு போல, விடுதலை ஆக்கின எண்ணத்தை ஒவ்வொரு நாள் நீ கொண்டு வா, அப்பதான் உனக்கு ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்றாரு. அதோட அவர் விட்டுட்டு போகல. மூணாவது, உன் எஜமா இப்ப இல்லை, இப்ப நான் தான் உன் எஜமா, நான் உனக்கு எஜமானா இருக்கிறேங்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப பரிசுத்தாவியானவர் என்னை நடத்துகிறார் இல்லையா? இவ்வளவு நாள் யார் என்னை நடத்தினான்னா, பழைய பிசாசு என்ன பண்ணிட்டு இருந்தது, நடத்திட்டு இருந்தான். இப்ப என்னை யார் நடத்துறது? பரிசுத்தாவியானவர் என்னை அழகாய் நடத்துகிறார். ஒரு வருஷத்தை வாசிங்க, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6, 17, 18, 19. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா அடிக்ட் ஆயிட்டீங்க, அடிமைகள் ஆனீர்கள். ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நீங்க பழைய மனுஷனுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க, பழைய எஜமானுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க. அவன் என்ன சொன்னாலும் செய்வீங்க. ஆனா அந்த செய்யற வேலைக்கு அவன் ஒரு சம்பளம் வச்சிருந்தான். இப்போ உனக்கு ஓனர் மாறிட்டாரு, இப்போ உங்களுக்கு எஜமானே மாறிட்டாரு, இப்போ உங்களுக்கு சம்பளமும் மாறுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய எஜமா என்ன சம்பளம் கொடுத்தானா, அவன் உங்களை பாவத்திற்குள்ளாக நடத்தினா, அவன் உங்களை அநீதிக்குள்ளாக நடத்தினா, அக்கிரமங்களுக்காக உங்களை நடத்திக்கிட்டே இருந்தான். அதனுடைய சம்பளம் என்ன கொடுத்தான்னா மரணம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஆனா இப்போ நீதிபரர் உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாரு, இவரும் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாரு, ஓனர் மாறிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கம்பெனி மாறி ஓனர் மாறிட்டா சம்பளம் கொஞ்சம் கூடும், அப்படிதானா? பழைய எஜமா எனக்கு கொடுத்த சம்பளம் இல்லை, இப்ப எனக்கு ஒரு புதிய எஜமா வந்திருக்கிறாரு, இவரையும் எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்க போறாரு. என்ன சம்பளம்? 6, 20, 21, 22 வாசிங்க. ரோமர் 6, 20, 21, 22 மறுபடியும் வாசிங்க. அடிமையாய் இருந்த காலத்தில் இப்பொழுது வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள்னால நீங்க அநீதியான காரியத்தில் நீங்க இருந்த போது உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அந்த எஜமா உங்களுக்கு கொடுத்த சம்பளம் முடிவு என்னது சொல்லுங்க? மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு புது ஓனரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால,
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆமென் சொல்லுங்க. பலன் என்னது அப்படின்னா, நான் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு ஒரு பலனாய் கிடைக்குது. அதனுடைய முடிவு என்னங்கிறதா முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனுடைய முடிவு என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பழைய எஜமான் எனக்கு கொடுத்த சம்பளம் மரணம். ஆனா புதிய எஜமான் என்னை விலை கொடுத்து வாங்கி அதனுடைய பலன் எனக்கு பரிசுத்தமாகுதல். அந்த பரிசுத்தமாகுதலுடைய முடிவோ எனக்கு ஒரு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான் அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்துள்ள சாயல் நமக்குள்ள காண்பிக்கிறார். இப்ப எஜமான் மாறியாச்சு. நீதிக்காக அவயவங்களை ஒப்பு கொடுத்து நான் செய்யற வேலைக்கு எனக்கு ஒரு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், என் ஓட்டத்தை நான் ஜெயமோடு கூட என்ன பண்ணேன்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல இல்லையா? நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன், ஓகே ரைட். ஆனா அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏற்கனவே ஒரு செய்தியில சொன்னேன்னு நினைக்கிறேன், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற தலைப்புல பேசினேன் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள என்ன இருந்ததுன்னா, இது முதல் எனக்கு ஒரு நீதியின் கிரீடம், எனக்கு ஒரு பிரைஸ், எனக்கு ஒரு பரிசு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்னை அழைத்துட்டு என்னை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, விடுதலின் எண்ணத்தை எனக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்னை 3வது லெவலுக்கு பரிசுத்தமாகுதலுக்குள்ளாக நடத்தி பழைய எஜமான் கிட்ட இருந்து என்னை விலைக்கிரயமாக வாங்கி என்னை நடத்துறது மாத்திரமல்ல, அதற்கு எனக்கு ஒரு பெரிய பரிசு அவர் வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை அவர் எனக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடைய சரீரம் மரணத்துக்கு ஏதுவாய் போயிட்டு இருந்தது. ஆனா புதிய எஜமான் வந்து என்னை விலைக்கிரயமாகி வாங்கி விட்டார். இனி எனக்கு மரணம் இல்லை, எனக்கு புதிய ஜீவன். ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்னா, லிட்ரலாக நமக்கு புதிய சாயல் வேணும் அப்படின்னா, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான 2வது புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதில் அப்படிதான் போட்டிருக்கு, எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணமே நம்மளை என்ன ஆக்கிறோம்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கும். இனி எனக்கு பழைய எஜமான் இல்லை, அவன் சொல்றதை நான் செய்ய மாட்டேன். இனி எனக்கு புதிய எஜமான் இருக்கிறார். இந்த எஜமான் என்னை நடத்துகிற வண்ணத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எனக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு உள்ளாக என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜோமனுமா. இந்த உயிர் தெழுதல் நாளில் ஏதோ பண்டிகையா நம்ம ஏதோ ஆசிரிச்சுட்டு போறதல்ல, எனக்கென்று ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எனக்கென்று அவர் புதிய வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கென்று ஒரு புதிய நித்திய வாழ்வை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை அழைத்ததின் நோக்கமே அதுதான். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்.